என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓராண்டா ஈராண்டா பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. மக்களுக்கு தேவையான இந்த நிகழ்ச்சி என்பதால் வருடக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு வெகுகாலமாக பார்த்து பழகி அவர்கள் தன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக இன்றைக்கு ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இரு மாணவர்கள், தெர்வாஸ் 7 வயது, வருண்குமார் 4 வயது, சிபிஎஸ்இ பள்ளியில் அம்பத்தூரில் படிக்கிறார்கள். இவர்கள் எனது பயிற்சியாலைக்கு நெடுநாளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பாருங்கள், அர்த்த மத்தியந்திராசனத்தை செய்ய போகிறார்கள். அர்த்த மத்தியந்திராசனம் என்றால், என் அருமை மாணவர்களே, நீங்கள் அந்த அர்த்த மத்தியராசனத்தை செய்ய முயலுங்கள். முதுகெலும்பை முன்னும் பத்மாசனத்தை கலையுங்கள். 2 பேரும் அர்த்த மத்தியராசனம் போடுங்கள். திரும்படா டே, இந்த கையை திரும்ப, சின்ன பையா அப்படி போடு கையை, அப்படி போடு திரும்ப, ரைட். அர்த்த மத்தியாந்திராசனம் என்பது முதுகெலும்பை திருக்குவது. முதுகெலும்பை மின்னும் வளைகிறோமே தவிர அது கூட அநேகம் பேர் வளைவதில்லை. பக்கவாட்டில் முதுகெலும்பை திருப்புவது என்பது மிக மிக அபூர்வம். பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு டயபெட்டிக் நோய், நீரிழிவு நோய் வருகிறது. அதை தீர்க்க வல்லது இந்த நோய். பேங்க்ரியாஸ் நன்றாக அழுத்தப்படுகிறது, அமுக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கையை எடுத்துரு, ஆசனத்தை கலைச்சிரு. இந்த பக்கமாக பண்ணணும். டேய், அங்கே பார்க்கக்கூடாது, அவனை பாரு. அந்த கையை போடுங்க, அந்த கையை அப்படி போடு. திரும்ப அழகாக செய்கிறார்கள் மாணவர்கள், பார்க்க வேண்டும். அர்த்த மத்தியந்திர ஆசனம் மெதுவாக கலையுங்கள். இப்போ 2 பேரும் என்ன பார்க்க திரும்ப, என்னைய பாரு, திரும்பி உட்காரு, நல்ல திரும்ப, அப்படி திரும்ப. இப்போ ஆசனம் போடு. பின்பக்கமாக செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு முதுகு வளைக்கப்படுகிறது, கை எப்படி வைக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கே பாரு, நீங்கள் பாரு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக உட்கார்ந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. முதல்ல உட்கார்ந்த மாதிரி. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது கொஞ்சம் நேராக உட்காரு. கோணலாக உட்காந்துருக்க பையா, அப்படி உட்காரு. பத்மாசனம் போட்டு நேராக உட்காரு, நிமிர்ந்து அங்கே பாரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஆசனம் என்பது முதுகெலும்பை முன்னும் பின்னும் வளைத்து பக்கவாட்டில் திரும்பக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்பை திருப்பக்கூடிய ஆசனங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆகவே முதுகெலும்பை முன்னும் பின்னும் வளைக்கிறோம். 84 லட்சம் ஆசனங்களில் முன்னும் பின்னும் வளைக்கக்கூடிய ஆசனங்கள் மிக அதிகம். ஆனால் டிஸ்ட் பண்ணுறது, திருகிறது கம்மியாகவே இருக்கிறது. ஆகவே அந்த ஆசனத்தையும் போட்டால் தான் நமது ஆயுள் அதிகரிக்கும், மேலே கீழே போகிற இரத்த ஓட்டங்கள் சீராகும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும் என்று நான் என்னுடைய பழக்கத்திலும் அனுபவத்திலும் இதை நான் அறிந்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன்.
ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நீடித்த ஆயுளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.